பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 3 மனிதர்கள் ஷைத்தானின் நண்பர்கள் ஆவார்கள். முதலாவது மது அருந்துபவர். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, மது அருந்துவது, சூதாடுவது, சிலை வணக்கம், அம்பை வைத்து குறிபார்ப்பது, இவைகளெல்லாம் ஷைத்தானுடைய அசுத்தமான செயல்களிலிருந்து இருக்கிறது. எனவே இவைகளை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், வெற்றியடைந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரண்டாவது கஞ்சன். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லுகிறான், அல்லதீன யப்ஹலூன வயமுரூன الناس بالبخل ويكتمون ما آتاهم الله من فضله وأعتدنا للكافرين عذابا مهينا. நிச்சயமாக எவர்கள் தாங்களும் கஞ்சத்தனம் செய்து மக்களையும் கஞ்சத்தனம் செய்யுமாறு ஏவி அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை மறைத்து கொள்கிறார்களோ, அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்களுக்காக மாபெரும் வேதனையை தயார் செய்து வைத்துள்ளான். மூன்றாவது தேவையில்லாமல் கோபப்படுபவன். அந்நபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரஜுலன் கால லின்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார், ஔசினி, எனக்கு ஏதேனும் உபதேசம் செய்யுங்கள். கால், நபி அவர்கள் கூறினார்கள், லா தக்லப், நீர் கோபப்படாதீர். ஃபரத்தத மிராரன், மீண்டும் மீண்டும் அவர் அதே கேள்வியை கேட்டார். கால், நபி அவர்கள் சொன்னார்கள், லா தக்லப், கோபப்படாதீர் என்று கூறினார்கள். எனவே இந்த 3 நபர்களும் ஷைத்தானின் நண்பர்களாக இருக்கிறார்கள். இந்த 3 அசுத்தமான செயல்களை விட்டும் நாம் தவிர்ந்திருப்போமாக.